40 பேர் கிட்டத்தட்ட 39 பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆர்மியில் கூட ஒரு பெரிய வாரில் அவ்வளோ பேர் சாக மாட்டாங்க இல்லைங்களா? கரெக்ட். ஒரு 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 நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டைனா கூட அதுவே ஒரு 2 பேர் 3 பேர் சாகிறது பெரிய இதுவாக இருக்கும். நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஒரு ஆர்மியில். ஏன்னா அவங்க வேலையே அதுதான், 2 பேர் சண்டை போட்டு தான் வேலையை. அதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் செத்துட்டாண்டா 4 பேர் செத்துட்டாண்டான்ற ஒரு இதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்ம ஊர்லேயே குழந்தைங்கள்லேருந்து இத்தனை பேர், ஒரு 39 பேர் ஒரு ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்துருக்காங்கனாக்கா எவ்வளோ பெரிய அது வார்த்தையே கிடையாது சொல்கிறதுக்கு. ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் நம்ம எல்லாரையும் குறை சொல்லணும்? நம்ம விழிப்புணர்வாக இருப்போம். ஒரு இடத்துக்கு போனால் தானே அது நடக்குது. அங்கே போக இப்போ ஒரு திருவிழாவுக்கு போகிறோம். உண்மையிலே சரியான விஷயம் தான். திருவிழாவுக்கு போகிறோம், கூட்டம் அதிகமாக இருக்கும். சாமி கோயில் உள்ளே போக முடியாது, கூட்டம் ஹெவியாக இருக்கும். உள்ளே எட்டி பார்ப்போம், வெளியே சாமி கும்பிட்டு வரல. எத்தனையோ நாள் நானே பண்ணியிருக்கேன். வெளியே சாமி கும்பிட்டு வருவோம். குழந்தைய தூக்கிட்டு எப்படா உள்ளே போகிறது, வயசானவங்களை கூப்பிட்டு உள்ளே போய் வர முடியாது. இது ப்ராக்டிக்கலாக நமக்கு இருக்கிற அறிவு தானே இல்லையா? அதே ஒரு தேட்டருக்கு போகிறோம், கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாட்டான்னு வந்துடுவோம். இந்த விழிப்புணர்வு ஏன் மக்களுக்கு இல்லை? இப்போ இவரையே இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்க போகிறோம், இல்லை செல்ஃபோனில் பார்த்துப்போம், எல்இடி வால் போட்டு காட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் காட்ட போகிறாங்க. எல்லா அப்டேட்டும் தெரியுது, அடுத்த செகண்ட் லைவ் எல்லாம் தெரியுது. ஏன் அப்படி போய் ஒரு கூட்டத்தில் நின்று மண்டிட்டு, அதுவும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய், அது எவ்வளோ பெரிய எதுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள், அறியாமைன்னு சொல்ல முடியும். யாருன்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு போய் விஜய் சாரை பக்கத்துலேயே பார்க்கணுன்னு வண்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டு 4 மணிலேருந்து 5 மதியமே சாப்பிடாம போய் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாக்கா 1000 பேர் பின்னாடி நிற்கிறான் கூட்டமாக. நீ உழுந்து கூட போக முடியாது, எதுவுமே பண்ணி போக முடியாது சூழ்நிலை. அப்போ இது மக்களோட அறியாமையை தான் நான் சொல்லுவேன். நான் மக்கள் தான் தெளிவாக இருக்கணும். தெரிஞ்சு யாரும் பண்ண போகிறது கிடையாது, தெரிஞ்சு பண்ணுறதில்ல. தெரியாமல் பண்ணதுக்கே நம்ம அவ்வளோ யோசனை இருக்குது, தூக்கமே வரல, அப்படி யோசிக்கிறோம். மனித இயல்பு இதுதான். ஆனால் இவ்வளோ உயிர் போயிருக்கு. அவர் கண்டிப்பாக நேரில் ஆறுதல் ஏதோ ஒரு வகையில் சொல்லி இருக்கணும். அவர் ட்விட்டரில் போடுறதுலாம் ஆறுதலாக இருக்காது யாருக்குமே. அவர் நேரில் வரலாம், ஏதோ ஒரு அதுக்கு வகைப்படுத்தி கூட பார்த்துட்டு போயிருக்கணும். பட் அது வருத்தம் தான். நான் வீடியோவிலலாம் பார்த்தேன், அந்த கட்சியிலேயே மெதிப்பட்டு செத்துருக்காங்க. ஆனால் அவங்க யாரையும் குறை சொல்லாதீங்க, இந்த கட்சியை குறை சொல்ல, வேறு கட்சி. இது என்னங்க இது? ஒருத்தர் செத்து போயிட்டான், இது எதிர்கட்சி, அந்த கட்சி பிரச்சனை, இந்த கட்சி பிரச்சனை, எப்படி பேச மனம் வருது? மக்கள் பாதுகாப்பு முக்கியமாக எவன் நினைக்கிறாங்களோ, யார் நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க மக்களோட பிரதிநிதியாக வர முடியும் இல்லைங்களா? மக்கள் மேலே பாசம் இல்லாமல் அவங்க எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதிநிதியாக வர வாய்ப்பே இல்லை. டிவியில் பார்த்த ஒரு ஆளை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். இந்த ஆசை இதுக்கு மட்டும்தான் குழந்தைங்க வந்துருக்கு. விஜய் அங்கிளை பார்க்கணும், விஜய் மாமாவை பார்க்கணும், இந்த ஆசை எவ்வளோ பெரிய இது பாருங்கள், சென்சிட்டிவ் பாருங்கண்ணே. ஆனால் அதுங்க உயிர் போயிடுச்சே, கீழே மிதிச்சு யார் மிதிச்சிருப்பாங்க? அங்கே நின்ன பசங்களே தான், அங்கே இருந்தவங்க தானே மிதிச்சிருப்பாங்க. அவங்க முந்தி மோதி நான் பார்க்கணும், முன்னாடி எனக்கு சரியாக தெரில, உனக்கு சரியாக தெரிலன்னு கீழே யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல், அப்படி என்னவங்க ஒரு அறியாமல். நாளைக்கு அடுத்த மீட்டிங் போட்டாலும் இதே மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் மக்கள் விழிப்புணர்வாக மாறணும். எங்கே போனோம், யாரை கூப்பிட்டு போனோம், எப்படி போனோம், எந்த சூழ்நிலை போகணுன்றது தெரியணுங்க. இது மக்கள் புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அது புரியாத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் நினச்சாலும் இழப்புகள் எழுந்துட்டு தான் இருக்கும். அவங்கவுங்க நடிக்கிறது அவங்க வேலை, அவங்க வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க, காசு வாங்கி நடிக்கிறாங்க, அது அவங்க வேலையாக செய்கிறாங்க. நீ உன் வேலையை செய்ய, அப்போ தான் உனக்கு காசு. அங்கே இப்படி உழுந்து பிறண்டு சாவரத்தில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் ஒரே விஷயம் சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்கள் ஓட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய அரசியல் மாற்றத்தையும் ஓட்டில் காட்டுங்க, ரோட்டில் காட்டாதீங்க. இவ்வளோதான் சிம்பிள். நேற்று அந்த ஒரு சமீபத்தில் நடந்த துயர சம்பவம், இந்த கரூரில் உள்ள பிரச்சாரத்தில் நடந்த ஒன்று, அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த விஷயத்துக்கு வராமல் இருக்க மாட்டீங்களே? இல்லை அதை பற்றின உங்களை அபிப்பிராயம் என்னென்னு? ஏன்னா இப்போது வெகுஜன மக்களை இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப டவுன்ட்ராடன் பீப்புளை சந்திக்கிறது நம்மை போன்ற மேடை கலைஞர்கள் தான். கண்டிப்பாக இல்லையா? அந்த மேடை கலைஞர்கள் தான் அந்த கோயில் விழாவுக்கு போகிறாங்க. எந்த கோயில் விழாவையும் பெரிய பெரிய நடிகர்கள் வர்றதில்லை. ஆமாம் இல்லையா? நம்மளுடைய சின்னத்திரை நடிகர்களும்
இந்த சின்னத்திரையுடைய நகைச்சுவை கலைஞர்கள் தான். இப்போ அந்த ஏரியாவில் கோயில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் 100% நீங்கள் சொல்கிறது உண்மை. என்னென்னா மக்களை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு முதல்ல நம்மளுடைய சின்னத்திரை நடிகர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆமாம். கூட்டமாக அரசியலே தேவையில்லை இதுக்கு. நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸுக்காக குட்கிராமங்கள் கூட ரொம்ப குட்கிராமங்களில் போய் தினமும் ஒரு 1000 பேர் 500 பேரை சந்திச்சுட்டு வரோம். ஸோ அந்த மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, எந்த நடிகர் மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்காங்க, அது வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும். இது அதில் அந்த இப்போ மக்களை நம்ம போய் பார்க்கும்போது இந்த மிமிக்ரியெலாம் பண்ணுறப்பல்ல எந்த வாய்ஸ் வந்து குழந்தைங்கள்லாம் அதிகமாக விரும்பி கேட்குறாங்க? விஜய் வாய்ஸ் தான். விஜய் வாய்ஸ், அவர் வாய்ஸ் தான், விஜய் சார் வாய்ஸ் தான் முதல்ல எல்லாரும். இதில் எந்த இதுவும் மறுக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஆமாம், இன்னைக்கு விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதுவும் குழந்தைங்கன்னா விஜய் தான். ஆமாம் இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இந்த இதில் வந்து இந்த இடிபாடில் சிக்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மன வருத்தத்தை தருது, ரொம்ப வேதனை. ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது நம்ம வந்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இதில் வந்து குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர்கள், பெண்கள், இளைஞர்கள் கூட செத்துருக்காங்க. இதில் ஒரு 40 பேர், கிட்டத்தட்ட 39 பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆர்மியில் கூட ஒரு பெரிய வாரில் அவ்வளோ பேர் சாக மாட்டாங்க இல்லைங்களா? கரெக்டு. ஒரு 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 நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டைனா கூட அதுவே ஒரு 2 பேர் 3 பேர் சாகிறது பெரிய இதுவாக இருக்கும். நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஒரு ஆர்மியில். ஏன்னா அவங்க வேலையே அதுதான், 2 பேர் சண்டை போட்டு தான் வேலையை. அதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் செத்துட்டான்டா, 4 பேர் செத்துட்டான்டான்ற ஒரு இதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்ம ஊர்லேயே குழந்தைங்கள்லேருந்து இத்தனை பேர், ஒரு 39 பேர் ஒரு ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்துருக்காங்கனாக்கா எவ்வளோ பெரிய அது வார்த்தையே கிடையாது சொல்கிறதுக்கு. ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும்? ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அது. அது என்ன சொல்கிறதுன்னே தெரில. பட் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்கிறேன். ஏன் நம்ம எல்லாரையும் குறை சொல்லணும்? நம்ம விழிப்புணர்வாக இருப்போம். ஒரு இடத்துக்கு போனால் தானே அது நடக்குது. அங்கே இப்போ ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், உண்மையிலே சரியான விஷயம் தான். திருவிழாவுக்கு போகிறோம், கூட்டம் அதிகமாக இருக்கும். சாமி கோயில் உள்ளே போக முடியாது, கூட்டம் ஹெவியாக இருக்கும். உள்ளே எட்டி பார்ப்போம், வெளியே சாமி கும்பிட்டு வரல. எத்தனையோ நாள் நானே பண்ணியிருக்கேன். வெளியே சாமி கும்பிட்டு வருவோம், குழந்தைய தூக்கிட்டு எப்படா உள்ளே போகிறது, வயசானவங்களை கூப்பிட்டு உள்ளே போய் வர முடியாது. இது ப்ராக்டிக்கலாக நமக்கு இருக்கிற அறிவு தானே இல்லையா? அதே ஒரு தேட்டருக்கு போகிறோம், கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்டான்னு வந்துடுவோம். இந்த விழிப்புணர்வு ஏன் மக்களுக்கு இல்லை? இப்போ இவரையே வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்க போகிறோம், இல்லை செல்ஃபோனில் பார்த்துப்போம், எல்இடி வால் போட்டு காட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் காட்ட போகிறாங்க. எல்லா அப்டேட்டும் தெரியுது, அடுத்த செகண்ட் லைவ் போகுது, எல்லாம் தெரியுது. ஏன் அப்படி போய் ஒரு கூட்டத்தில் நின்று மண்டிட்டு, அதுவும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய், அது எவ்வளோ பெரிய எதுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள், அறியாமைன்னு சொல்ல முடியும்? யாருன்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு போய் விஜய் சாரை பக்கத்துலேயே பார்க்கணுன்னு வண்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டு 4 மணிலேருந்து 5 மதியமே சாப்பிடாமல் போய் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாக்கா 1000 பேர் பின்னாடி நிற்கிறான் கூட்டமாக. நீ ஊர்ந்து கூட போக முடியாது, எதுவுமே பண்ணி போக முடியாது சூழ்நிலை. அப்போ இது மக்களோட அறியாமையை தான் நான் சொல்லுவேன். நான் மக்கள் தான் தெளிவாக இருக்கணும். கூட்டம் கூடுதா, ஐயோ அப்புறம் நம்ம வெளியே போக முடியாது, இப்பயே போயிடலாம், போகலாமே. கரெக்டு. நம்ம உயிரை நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். யார் பாதுகாப்பாங்க? வெளியிலேருந்து ஒரு ஆளாக வருவாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டம் கூடினப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டு முதல்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க ஏதோ நடுவில் கொஞ்சம் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ இருங்க விஜய் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விடாமல் வச்சுருக்காங்க அந்த இடத்துலேருந்து. அப்புறம் அந்த அம்மா எப்படியோ தனியாக போயிட்டு அது ஹாஸ்பிட்டல் ரொம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த சம்பவம் நடந்துருச்சு, நடுவில் என்ன நடந்தது, சில பேர் வந்து அவர் மேடையிலேருந்து பேசும்போதே நடந்தது, அவர் கண்டுக்கவே இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆறுதல் சொல்லணும், அந்த இடத்துலேருந்து ஆறுதல் சொல்லணும். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உனக்கு எப்படி தோணுது அவர் இல்லை அப்படிங்கிறது? கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வருத்தம் இருக்கும் தான். ஏன்னா நம்ம சின்னதாக நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டா கூட நைட்டில் தூக்கம் வராது நமக்கு. நான் ஒரு நாய்க்குட்டி வந்து காருக்கு அடியில் தூங்கிட்டு இருந்தது, வெளியே எடுக்கும்போது நாய் இருக்குது எனக்கு தெரியும், 6 நச்சு தான் எடுப்பேன். அது வேணால் கால் மாட்டிக்கிச்சு, கத்திட்டு ஓடுது.
ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கமே வரல. நாய் காலை மிதிச்சிட்டோமே, தெரியாமல் தான் பண்ணிட்டோம். தெரிஞ்சு யாரும் பண்ண போகிறது கிடையாது, தெரிஞ்சு பண்ணுறதில்ல. தெரியாமல் பண்ணதுக்கே நம்ம அவ்வளோ யோசனை இருக்குது, தூக்கமே வரல, அப்படி யோசிக்கிறோம். மனித இயல்பு இதுதான். ஆனால் இவ்வளோ உயிர் போயிருக்கு. அவர் வந்து கண்டிப்பாக நேரில் ஆறுதல் ஏதோ ஒரு வகையில் சொல்லி இருக்கணும். அவர் ட்விட்டரில் போடுறதெல்லாம் ஆறுதலாக இருக்காது யாருக்குமே. அவர் நேரில் வரலாம், ஏதோ ஒரு அதுக்கு வகைப்படுத்தி கூட வந்து பார்த்துட்டு போயிருக்கணும். பட் அது வருத்தம் தான், எல்லாருக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யும். அப்படி நினைக்கும் போது அவர் சூழ்நிலை என்ன தெரியல, நம்ம யார் சூழ்நிலையும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. இல்லை, ஒரு வெளியிலேருந்து வரணும்னா வேறு. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது பொதுவாக ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதுக்கு பல அரசியல் தலைவர் வராங்க, அதுக்கு விஜய் வந்து இங்கே வர முடியல, இங்கேருந்து ட்விட்டர் போடுறாரு அப்படின்னா ஓகே. இவர் தான் சம்பவ இடத்துல நின்றுருக்கார். அந்த கூட்டம் இவரை பார்க்க வந்த கூட்டம். ஆமாம், அங்கே வந்த குழந்தைகள் இவரை பார்க்க வந்த குழந்தைகள். அப்போ அந்த மாதிரி இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும்பொழுது அந்த இடத்துல இருந்து அங்கே நீங்கள் கூட இருக்க வேணாம், ஒரு பக்கத்து ஊரில் வந்து தங்கியிருந்துட்டு என்ன ஆகுது ஏதாவது விசாரித்து அந்த ஹாஸ்பிட்டல் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி தங்களுடைய கட்சி ஆளுங்களை அனுப்பி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறமா ஒரு ஊருக்கு கிளம்பியிருக்கணும், சென்னைக்கு. அப்படிங்கிறது என்னுடைய தாட். கண்டிப்பாக. ஏன்னா சென்னையிலேருந்து ஒரு குரூப் அங்கே போகிறாங்க. இது கட்சிங்கிறதெல்லாம் வேறலாம் விட்டுருங்க, முதல்ல மனிதனாக. ஆமாம், மனிதனாக தான் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல கட்சியே பார்க்கக்கூடாதுங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஏதோ ஒரு வகையில் நடந்துச்சு. ஸோ இங்கே எல்லாருமே ஒரு மனிதாபிமானமாக தான் பார்க்கணும். இங்கே கட்சின்ற இது செகண்டரி. ஆனால் சில பேர் நான் வீடியோவிலலாம் பார்த்தேன், அந்த கட்சியிலேயே மெதிப்பட்டு செத்து இருக்காங்க. ஆனால் அவங்க யாரையும் குறை சொல்லாதீங்க, இந்த கட்சியை குறை சொல்ல, வேறு கட்சி இது என்னங்க, இது ஒருத்தர் செத்து போயிட்டான், இது வந்து எதிர்கட்சி, அந்த கட்சி பிரச்சனை, இந்த கட்சி பிரச்சனை, எப்படி பேச மனம் வருது? ஏண்டா ஒரு கூட பிறந்தவன், ஒரு குழந்தை, நமக்கு பிறந்த குழந்தை செத்து போச்சு, எவ்வளோ வருத்தம் இருக்கணும் அவனுக்கு. அங்கே கூட நீ கட்சி பற்றி பேச நினைக்கிறேன்னா அது எந்த வகை அறியாமை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நிச்சயமாகவே இது அறியாமை தான். இந்த கட்சி என்னங்க இருக்குது? நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய அரசியல் மாற்றத்தையும் ஓட்டில் காட்டுங்க, ரோட்டில் காட்டாதீங்க. இவ்வளோதான் சிம்பிள். என்ன ரோட்டில் போய் தான் நீங்கள் மாற்றத்தை உருவாக்க போகிறீங்களா? ஏன் ஓட்டில் அதுதானங்க இந்த ஒரே ஒரு நம்ம வைக்கிற கை நாட்டில் தானேங்க, அந்த கைரேகையில் தானேங்க இருக்குது மாற்றமே. அங்கே உருவாக்கிங்க, இங்கே போய் தான் உருவாக்கணுமா? இது எல்லாமே ஒரு ஏமாற்றுத்தானம் தான். இந்த கூட்டம் கூட்டுறது காட்டுறது எல்லாமே என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ நான் ஒருத்தர் பிடிச்சிருக்குது, நான் நினைக்கிறேன், ஒரு குடிமகனாக நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? எப்பா இந்த வாட்டி அரசியல் சரியில்லை, அடுத்த வாட்டி நம்ம நல்லவனாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும், ஒரு நல்ல ஆளாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் போடுற ஓட்டு தாங்க அன்றைக்கி இல்லையா? நான் போய் தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக ரோடெல்லாம் படுத்துட்டு குழந்தைங்கள சாவடிச்சிட்டு, குழந்தை குட்டியெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் சாவடிச்சிட்டு, மெதிப்பட்டு இதுப்பட்டு தண்ணி குடிக்க வசதி இல்லாமல் இப்படி பண்ணி தான் நான் ஓட்டு போடணுமா? என்னோடய மாற்றம் அங்கே தாங்க இருக்குது, இதில் இல்லையே. இதில் என்ன மாற்றம் வரப்போகுது? ஏமாற்றம் மட்டும்தான் வரும். இந்த அறியாமை முதல்ல மக்களுக்கு தெரியணும். இதை பேசுனா கூட அதுக்கு 10 பேர் அடிச்சுட்டு இருப்பான், உட்காந்து பின்னாடி கமெண்ட் போட்டிருப்பான், நீ என்ன உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா? டேய், ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷனாக பேசுகிறோம். மனுஷனாக முதல்ல பேசுங்க, அப்புறம் அரசியல்ன்றது மக்களுக்காக உருவானது தான், மக்கள் வாழ்க்கைக்காக உருவானது தான். மக்கள் வாழ்க்கையே அரசியல் கிடையாது. சரியா? அரசியல்ன்றது ஒரு பார்ட்டு மனித வாழ்க்கைக்கு, அது வேணும், அரசியல் வேணும், மக்களுக்காக தான் அரசியல். ஆமாம், ஆனால் அரசியலே வாழ்க்கை கிடையாது இல்லையா? அதை முதல்ல அந்த அறியாமையெல்லாம் மாற்றிக்கணும். எவ்வளோ இன்றைக்கி இப்போ எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கீங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 30-40 வருஷம் பின்தங்கி போன மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது. அப்படி ஒரு அப்போ கூட இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆமாம், அப்போவே சமீபத்தில் எனக்கு இந்த இதில் என்ன ஒரு மனிதத்தன்மை தெரிஞ்சதுன்னா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சொல்கிறோம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 2 தொண்டர்களும் சேர்ந்து கரூரில் வந்து எல்லாரும் வந்து உடனே அந்த ரெஸ்கியூ டீமாக வந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா அங்கே ஒரு மனிதாபிமானம் தெரியும் எல்லாரும் அங்கே. ஸோ இவங்க சொல்கிறாங்க எங்கள் கட்சி வேறு தான், அது நாங்கள் என்ன வேணாலும் அடிச்சுப்போம், உயிர் முக்கியம். ஆனால் அது அவங்க கட்சியை சார்ந்தவங்க யாருமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணல, அவருடைய தொண்டர்களோ இல்லை அவங்களோட இது வந்து யாருமே வரல. அதுதான் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. அப்போ என்ன தோணுதே, ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போடுறாங்க, அந்த மீட்டிங்கில் அவங்க கட்சிக்காக போடுற ஒரு மீட்டிங்கில் அவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க ஓட்டு போடுறோன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லும்போது நடக்கிற இடையூறுக்கே அவங்க மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியல.
இப்போ ஓட்டு போட்டிருந்தா இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி என்ன இவரை நம்பி என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கு. மக்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. அடுத்த கட்டம் என்ன யோசிப்பாங்க? ஸோ எப்பவுமே வந்து மக்கள் பாதுகாப்பு முக்கியமாக எவன் நினைக்கிறாங்களோ, யார் நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க மக்களோட பிரதிநிதியாக வர முடியும். இல்லைங்களா? மக்கள் மேலே பாசம் இல்லாமல் அவங்க எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதிநிதியாக வர வாய்ப்பே இல்லை நிஜமாவே. ஸோ இந்த வருத்தம் இது வந்து உண்மையிலேயே வருத்தம் தான். இது நடக்கக்கூடாது, நடந்திருக்கு. ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு என்ன பேசுனாலும் நம்ம 1000 பேசுனாலும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. கரெக்டு தான். ஏன்னா அந்த ஒரு கஷ்டம் உயிர் தான். குழந்தைங்களாம் என்ன நினச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஸ்கூல் லீவு, குழந்தைங்களாம் என்ன நினச்சிருக்கோம். கரெக்டாக ஆமாங்க. அதாவது 26ஆம் தேதி குவார்டர்லி முடிஞ்சு லீவு. டிவியில் பார்த்த ஒரு நடிகர், ஒரு சினிமாவில் பார்த்த நடிகரை நேரில் அந்த குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியாதுங்க. இப்போ அரசியல் மாற்றணும், இப்போ இந்த அரசியல்லாம் இப்படி நடக்குது, அந்த அரசியல் இப்படி நடக்குது, எதிர்க்கட்சி இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. வெள்ளந்தி டிவியில் பார்த்த ஒரு உருவத்தை பார்க்க போகிறன்றது தான் குவார்டர்லி லீவில் பார்த்துருக்கோம். அவங்களோட ஆசை, அதுங்களோட ஆசை டிவியில் பார்த்த ஒரு ஆளை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். இந்த ஆசை இதுக்கு மட்டும்தான் குழந்தைங்க வந்துருக்குது. விஜய் அங்கிளை பார்க்கணும், விஜய் மாமாவை பார்க்கணும், இப்படி இந்த ஆசை எவ்வளோ பெரிய இது பாருங்கள், சென்சிட்டிவ் பாருங்கண்ணே. ஆனால் அதுங்க உயிர் போயிடுச்சே, கீழே மிதிச்சு யார் மிதிச்சிருப்பாங்க? அங்கே நின்ன பசங்களே தான், அங்கே இருந்தவங்க தானே மிதிச்சிருப்பாங்க. அவங்க முந்தி மோதி நான் பார்க்கணும், முன்னாடி எனக்கு சரியாக தெரில, உனக்கு சரியாக தெரிலன்னு கீழே யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல், அப்படி என்னவங்க ஒரு அறியாமல். சே, ரொம்ப கேவலமாக இருக்குங்க நினச்சி பார்த்தாலும். மனிதனுடைய மனித இனமே அழிஞ்சிடும் போல. இது இப்படி எல்லாம் தொடர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். மனுஷனை அடிச்சுக்கிற காலம் வந்துடும் போல. ஆமாம், இல்லை கரெக்டு. அவங்களுடைய போச்சு. அவங்களுடைய ஆளுங்க தான் அந்த மேலே மிதித்து இது பண்ணி இடித்து எல்லாம் பண்ணதே அவங்க ஆளுங்க தான் எல்லாருமே. அந்த அவங்கள 8 மணி நேரமாக ஆமாம் அவரை பார்க்க தான் எல்லாமே நின்று இருந்திருக்காங்க அத்தனை மணி நேரமாக. ஸோ அவர் வரதுக்கும் லேட் ஆகிடுச்சு. உண்மையிலேயே அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர். எனக்கு என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவர் பதில் சொல்லுங்கிறத விட இல்லை, தவேகாவுடைய தொண்டர்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்காம எப்படின்னா அவங்களே இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்து யாரும் எதிர்பார்க்காததான். ஏன்னா இப்போ நிஜமாவே விஜய் சாருக்குன்னா தெரியுமா இப்படி நடக்க போகுது, இப்படிலாம் யாருக்குமே தெரியாது. ஒரு விபத்து தான். அவர் வராரு, இவ்வளோ கூட்டம் கூடன்றதும் அவருக்கு தெரியாது. பட் அங்கே வந்த பிறகு தெரிஞ்சிருக்கோம் இவ்வளோ கூட்டம்னு. ஸோ அதை கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். இல்லை, அதுதான் ஒரு தடவை எம்ஜிஆர் வந்து சொன்னாராம். எம்ஜிஆர் வந்து சொல்லும்போது ஒரு அந்த கூட்டத்தை பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதாவது மவுண்ட் ரோடில் அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறார். அது எப்போன்னா இவர் முதல்ல ஜெயிச்சப்போ பதவியேற்றப்போ பேசுகிறார். பெரிய கூட்டங்கள் இருக்கும்போது ஒரு அதாவது அந்த இடமே அப்படியே கொச்சன்னு இருக்குது, அப்படி இருக்குது, எங்கேயுமே ரோடு கூட தெரில. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும்போது ஒரு மேடையில் சொல்கிறாராம், பெண்களும் குழந்தைகளும் முதல்ல கிளம்புங்க, நான் ஆண்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனா ஆண்கள்லாம் வெயிட் பண்ணாங்களாம். எல்லோரும் போயிட்டாங்களா? எல்லோரும் ஓகே, ஆண்கள் மட்டும் தானே இருக்கீங்க, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களும் கிளம்பலான்னா. என்னன்னா அவங்க பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் எல்லாருமே, விஜயகாந்த் சார் சொன்னதாக இருக்கட்டும், அவர் மேடையில் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டீங்களாங்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுன்னு இருக்காரு. ஆமாம். ஸோ அது வந்து ஒரு பொறுப்போடு பேசுவதான ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த ஒரு இது என்னால் இன்னுமே ஒரு ஜீர்ணிக்க முடியாத விஷயம் என்னென்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு உள்ள அந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்களா, ஒரு நாய்க்குட்டியை ஏற்றிட்டான், அது இருக்கா இல்லையா, என்ன ஆச்சு, நொண்டிட்டு போகுதா, அங்கே தான் இருக்கா, அதுக்கு ஏதாவது வலிச்சுதா, ரத்தம் வந்தான்னு மனசு ஓடிட்டே இருக்குல்ல. அது ஏன் வந்து விஜய் பண்ணாருங்கிறது தான் எல்லாருக்கும் இன்றைக்கி மறுபடியும் அது ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு வாரமாக பாலாவை பற்றின ஒரு கேள்விக்குறியிலே சுற்றிட்டு இருந்தேன். ஏன் இந்த பையன் வந்து தானாக வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாப்புல, சாதாரண தப்பாக இருந்தோட மன்னிச்சிருன்னு கேட்கலாம். இப்படி தவறு செஞ்சால் அந்த தவறை வந்து தாம் பேரை தப்பு இல்லாத மாதிரியும் தாம் பேரில் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் ஓடுறதுங்கிறது. இப்போ இவங்க 2 பேரையும் கூட விட்டுருவோம். இது 2 பேர் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். பாலா ஒரு பக்கம் வந்து அதுலேயும் அவன் பேரில் தவறு இல்லை. சரி, அவன் பணம் கொடுத்துருந்தாலும் அவன் பேரில் இருக்கிற ஆம்புலன்ஸ் தான் அப்படி ஓடுதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கோ கொடுத்த ஆம்புலன்ஸ் அப்படி இருக்குது, அது ஏன்பா நடந்தது, இல்லை நீ யாராவது சொல்லி சரியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் இன்னும் எந்த பதிலும் வரல. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அன்றைக்கி ஏதோ மீட்டிங் வராங்க, எல்லார் போலையும் மீட்டிங் வந்திருக்காரு, எல்லார் மீட்டிங்லையும் பேசி இதுக்கு முன்னாடி 2 மாநாடு போயிருக்காரு. மீட்டிங் முதல் நாள் திருச்சியில் ஒரு தடவை பண்ணியிருக்காப்புல, நாமக்கல்லில் பண்ணுறாரு, அப்புறம் இங்கே வந்து பண்ணுறாரு. பண்ணிட்டு பேசும்போது ஏதோ தவறு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, லேட்டாக வந்தாங்க, இந்த பர்மிஷன் தரல, அந்த இடம் இல்லை, இது குறுகலான, இதெல்லாம் அப்புறம் தவறு நடந்து போச்சு. ஆமாம், இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் கத்துறாரு, சார் 30 பேர் செத்துட்டாங்க சார், ஏதாவது பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாப்பு.
ஒரு வார்த்தை பேசியிருக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்று. ரெண்டாவது, இவர் போயிருக்கவே கூடாது, அந்த இடத்துலையே இருந்து கொஞ்சம் இருங்க, நான் திருச்சியில் தங்கிக்கிறேன், முன்னில் எல்லாம் செட்டரேட் பண்ணுங்கள், தனியாக வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கள், நேராக போய் பார்க்குறோம், யாருக்கு என்ன ஆச்சு, எதனால் ஆச்சு, அவங்கள்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு கவலைப்படாதீங்கன்னு கூட இருந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கும்ல. இப்போ அது மாதிரி என்னன்னா எல்லாருமே இல்லை, தவறு செஞ்சால் அந்த அவங்க யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அதை முன் வர மாட்டாங்கிறது எல்லாருமே இப்போ தப்பு செய்கிறதுங்க நார்மல் ஆயிடுச்சு. இப்போ தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்று இருக்குது. மன்னிப்பு தானே கேட்க சொல்கிறோம். உங்கள் மேலே தவறு. இப்போ விஜய் போய் தான் ஏதாவது செஞ்சாருன்னா ஒன்றும் கிடையாது. விஜய் கூட்டத்தில் இப்படி நடந்தது, அவர் கூட்டின கூட்டம். நான் தப்பு பண்ணால் நான் தான் மன்னிப்பு கேட்குறோம், நான் தான் பதில் சொல்லணும். இன்னொருத்தர் வந்து அமுதவாணன் வந்து பதில் சொல்ல போட முடியாது இல்லைங்களா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நானே கேட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ல, இப்போ பாலா பற்றி கேட்டதே நான் யோசிக்கிறேன், இவர்கிட்ட என்ன கேட்குறது, இவர் பாலாவை தான் நேரில் கேட்கணும் கரெக்டாக. அதாவது எய்த்த வீடு, பக்கத்து வீடு, கீழ் வீடு, மேல் வீடுன்னு எல்லாத்தையும் கேட்குறேன். நான் பாலா சொல்ல மாட்டேங்கிறாப்பு, அமுதவாணன் பதில் சொல்கிறாப்புல. இப்போ நீ வந்தால் நான் என்ன தனியாக கேட்குறாங்க, ஒன்றா நான் கேட்குறேன், நமக்குள்ளேயே கேட்டுக்கிறோம். இந்த ஊரில் பழைய ஊரில் அந்த ஊருக்குள்ளே கதை பேசுவாங்கல்ல, அந்த ஊருக்குள்ளே கதை பேசுகிறது தான் இவன் பண்ணிகிட்டு இருக்காது. ஊருக்குள்ளே கதை பேசுகிறோம் எல்லாரும், என்னப்பா கேள்விப்பட்டியா, இது நடந்துச்சாங்க, ஆமாம் நீ தானே கூட அந்த இப்போ என்ன நடந்தது அப்படி. இது அப்படியே தான் இருக்கும். அது சம்மந்தப்பட்டவங்க பேசுனது தான் அது சரியாகும் பொதுவாகவே. இன்னொன்று அது ஆறுதலாகவும் இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க. கரெக்டு. சம்மந்தப்பட்டவங்க பேசுனா அதை விட பெரிய ஆறுதல் வேறு எதுவுமே இருக்காது. இனி இந்த மக்களுக்கு எப்படி அவர் மேலே நம்பிக்கை வரும்னு தெரியல. அந்த அதாவது என்னென்னா, இப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது, எல்லாமே இருந்தது. எனக்கு அதெல்லாம் எனக்கு இல்லைங்க. என்னென்னா மக்களுக்கு நம்பிக்கை வருது, அவருக்கு ஓட்டு போடுறாங்க, அவர் ஜெயிக்கிறாரு, வருவாரா வரமாட்டாரா, இதெல்லாம் எனக்கு நான் அது துளி அளவு நினைக்கல. ஆனால் மக்களோட அறியாமையை மாற்றிக்கணும். இனிமேல் நம்மளை தான் நாம பார்த்துக்கணும். இன்னொரு கட்சி கூட வந்து இந்த மாதிரி இன்னொரு நடிகர் கூட, உச்ச நடிகர் வேறு இன்னொருத்தர் கூட வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. மக்கள் விழிப்புணர்வாக மாறணும். இங்கே மாற்றம் அங்கே மட்டும்தாங்க உருவாகும். இதுக்கு தீர்வு இவர் போய் 1000 முறை ஆறுதல் சொல்லியும் நடக்க போகிறது கிடையாது. நாளைக்கு அடுத்த மீட்டிங் போட்டாலும் இதே மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் மக்கள் விழிப்புணர்வாக மாறணும். எங்கே போனேன், யாரை கூப்பிட்டு போனேன், எப்படி போனோம், எந்த சூழ்நிலை போகணுன்றது தெரியணுங்க. இது மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அது புரியாத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் நினச்சாலும் இழப்புகள் எழுந்துட்டு தான் இருக்கும். மக்களே நம்மளை தாங்க பாதுகாத்துக்கணும். யாருங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? கரெக்டு தான். அவ்வளோதாங்க, சிம்பிள். முதல்ல நம்மளை பாதுகாத்துக்குவோம், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் உருவாக்குறது, மாற்றங்கள்லாம் உருவாக்குங்க. அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது, சரிங்களா? அது எங்கே எப்படி செய்யணுமோ அதை செய்யுங்க, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம வாழ்க்கையை நம்ம கையில். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் மற்றது. முதல்ல நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் எதையுமே செய்ய முடியும். எதுவுமே நம்ம செய்யணும். நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. கரெக்டு தான். நான்லாம் எனக்கு ஏன்னா நான் பீக்கில் இருக்கும்போது 2016 நாங்கள் பீக்கில் இருக்கும்போது 15-16லாம் ஒரு பாண்டிச்சேரி காலேஜுக்கு போயிருந்தோம், பொறியியல் கல்லூரி, பாண்டிச்சேரி பொறியியல் கல்லூரி. ஆமாம். அப்போது நிறைய ரசிகர்கள் ஓடி வருவாங்க, கண்கூடாக பார்ப்போம். நாங்கள் எங்கள் உள்ளே போகிறதுக்கே 1/2 hour ஆகிடும். அந்த கூட்டத்துலேருந்து உள்ளே போய் அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள கையை காட்டி அவங்க கைத்தட்டை நிறுத்துறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும், உள்ளே போய் மேலே ஏறினாலே. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு டிவி கலைஞனுக்கே சாதாரணமாக நடந்திருக்கு. நாங்கள் வெளியே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து எங்களை ஃபாலோ பண்ணி பைக்கில் வந்த பசங்கள்லாம் இருக்குது. நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு அவனுங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிறேன், டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு சாதாரண நடிகை, என்னன்னா என் வேலைடா அது நடிக்கிறது, இது என் வேலை, நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்காக நீ இப்படி வரணும், இப்படி ஓடி உயிரணுன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் உங்களை தேடி தானே எல்லாத்தையும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், உங்கள் கூட தான் இருக்கிறோம், ஏன் அப்படி இருக்கிற, முதல்ல நல்லா படி, உன்னோட மனநிலையை மாற்றிக்கோ, அட்வைஸ் தான் பண்ணோம். ஆஹா நம்மளை தேடி ஓடி வரான், ஓ பூ அப்படின்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு அன்றைக்கி பட்டது இதுதான், என் மனசில் பட்டது. இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன் நான். அவங்க நடிக்கிறது அவங்க வேலை, அவங்க வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க, காசு வாங்கி நடிக்கிறாங்க, அது அவங்க வேலையாக செய்கிறாங்க. நீ உன் வேலையை செய்ய, அப்போ உனக்கு காசு. அங்கே வந்து இப்படி உழுந்து பிறண்டு சாவரத்தில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவங்க அடுத்து நடிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க, காசு வாங்கிட்டு இருக்க போகிறாங்க, இன்க்ளூடிங் எல்லோரும் என்னையோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு நடிகனா பாருங்கள், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நம்ம அன்புன்றது வேறு. அது அன்புன்றது தெரிவிக்கிறது செத்து தான் தெரிவிக்கணும்னு கிடையாது, அதுக்கு பேர் அன்பே கிடையாது.
அது இதைத்தான் நடிகர் கவுண்டமணியும் சொன்னார். ஆமாம், அதுக்கு பேர் வந்து கொலைகாரன், அவ்வளோதான். ஒரு கொலைகாரன் ஆக போறியா? அப்படி தான் தோணுது. ஐயோ, பேசுறதுக்கே ஒன்றும் வார்த்தை இல்லை போங்க. கரெக்டு தான். ஆனால் இதே தான் நடிகர் கவுண்டமணியை தான் சொன்னார். நாங்கள் ஒரு நடிக்கிறோம், பாருங்கள், பார்த்துட்டு போயிடுங்க, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. அதுக்கு தான் நிறைய பேரோட ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார், அவரோட வேலையை பார்ப்பார், அவரோட இது வேலை பார்க்குறது, அவரோட ஷூட்டிங் போகிறது வர்றது, அவ்வளோதான். அதுக்கு இன்பிட்வீனில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பொது மேடைகளில் கூட அவ்வளோவா வந்ததில்லை. அது காரணம் வந்து ரசிகர்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஏதாவது ஆகிடுமோ. அது ரஜினி சாரும் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் வந்து 12ஆம் தேதி பர்த்டே அன்றைக்கி இருக்காதுன்னா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஏதோ வேன்லேயோ கார்லேயோ வந்துலாம் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதனால் எப்போவுமே பர்த்டே நான் இங்கே இருக்கிறதே கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக. அப்போ பயப்படுற அளவுக்கு இவங்களோட அறியாமை இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், அறியாமை. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதுவும் கொஞ்சம் மாற்றணும். என்ன எங்கே போயிட போகிறேன், எல்லாம் நீங்கள் நான் எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறோம், எங்கே போயிட போகிறோம், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்க போகிறோம், வேறு சூழ்நிலை பார்க்க போகிறோம், ஆனால் உயிர் போயிட்டால் திரும்பி வராத. அதுதான் ஒரு பெரிய ஒரு மன வருத்தமாகவே இருந்தது. ஏன்னா இன்றைக்கும் வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து நான் அதாவது இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நாம் ஏன் இப்படி போய் குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும். நீங்கள் சொன்னது கரெக்டான பாயிண்ட். நம்ம பெரியவங்க போயிருந்தோட அந்த குழந்தைங்க என்ன செஞ்சு, குழந்தைங்க என்ன பண்ணும், அது காரணம் அந்த நடிகர் மேலே உள்ள ஒரு ஆசை தான். அவரை குழந்தைங்கள்லாம் ரசிக்குது, அதனால் அந்த குழந்தைங்கள்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த எனக்கு அந்த சைடு இருக்கிற கோவம் வந்து, இது நீங்கள் செய்யலாம், அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, இதை மாற்றி விடலாம், நீங்கள் ஏன் அந்த இடத்துல இல்லைங்கிறது தான் ஒரு. இப்போ வரைக்கும் நேரில் போய் நீங்கள் ஆறுதல் சொல்லணுமே அப்படிங்க, பணம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே ஒரு விஷயம் சரிப்பட்டு ஒரு விஷயமே கிடையாதுங்க. பணம் வந்துருமா, எல்லாமே திரும்பி வந்துடுமா, உயிர் போனால் வராது. ஒரு உயிர் எவ்வளோ அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் வந்து அவங்க ஒய்ஃபு பொண்ணு இறந்து போயிடுச்சு, அந்த மாதிரி அவன் ஃபேமிலியே போயிடுச்சு. ஆமாம், 2 குழந்தைல ஒரு குழந்தை, ஒரு குழந்தை இறந்துருச்சு. அது எங்கே போய் இறந்ததுன்னு கூட தெரில, காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா இறந்துருக்கு, என்னென்னோ கண் கூட கீழே மெதிச்சு செத்து இருக்குதுங்க. அதை கண் கூட காலை பிடிச்சி தூக்கி என்னென்னோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியல. கூட்டம் அப்படி ஒரு நெருக்க முடியாத, இப்படி இவ்வளோ ஃப்ரீனஸ் கூட இல்லை. மூச்சு திறனை வராமல் என்னங்க வரோம், என்னங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இனிவே அது வந்து ஏன்னா இந்த கஷ்டத்தை இதுவும் நம்ம ஏன் இதை பகிர்ந்துக்கிறோம், ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, 4 பேர் வெளியில் சொல்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி போடக்கூடிய சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே என்னென்னா, இது ஒரு அரசியல் காரணம், இது அவங்க பண்ணாங்க, இது நாங்கள் இல்லை, நாங்கள்லாம் சேஃப் தான், எங்களை நீங்கள் தப்பு சொல்லக்கூடாதுன்னு இதைத்தான் பேசுகிறாங்க. முதல்ல வந்து நம்ம எமோஷனலாக இருக்க வேண்டிய விஷயங்கள், அதுக்கப்புறம் தான் கட்சி எல்லாம். ஸோ அதனால் நீங்கள் சொன்னதும் சரி, நான் சொன்னதும் சரி, நார்மலாக சொல்கிறோம். பட் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும், இதை யோசிக்கணுங்கிறேன். கண்டிப்பாக ஒரு துளியாவது யோசிப்பாங்கன்ற எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். கரெக்டு தான், இதை யோசிக்கணும். நான் எப்படி நடந்துக்கணும், ஒரு கட்சிக்காரனை நான் பார்க்கல, நான் ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி, நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் கட்சிக்காரனா பார்க்கல, நான் அதையும் அண்ணன் தம்பி, நான் அதையும் சொன்னேன், இப்படி தான் நான் பார்க்குறேன். அன்னைக்கு நடந்த இது போது முதல்வர்னு விடுங்க, முதல்வர்னு கூட நான் பார்க்கல, 71 வயதுக்கு மேலே உள்ள ஒரு நபர் வந்து, ஒரு வயதில் முதிர்ந்தவர் வந்து மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணி வராரு. ஆமாம், நீங்கள் அதே மிட் நைட்டில் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டீங்க. ஆமாம், ஆனால் சம்பவம் யார் நடந்ததுன்னா நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நடந்தது. ஆமாம், அவர் இங்கேருந்து வந்து பதறாரு, என்ன இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா. இப்போ ஒரு அரசாங்கமாகவே இருந்தாலும் அவங்க கடமையை செய்யணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் அவங்க நேரில் வராங்க, அதை இங்கேருந்தே கூட ஒரு ஆர்டர் போட்டு போகலாம், அப்போ அந்த மாதிரி பார்த்தேன் எல்லாம் இருந்தது, உடனடியாக இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அங்கே எல்லா அமைச்சர்களும் போனாங்க, இவர் வந்துடணும்னு அவசியம் இல்லை, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார், அது ஒரு ரீசன். அந்த ஒரு மனிதாபிமானம் வேணும் அப்படிங்கிறது தான். மேபி குற்ற உணர்வு கூட இருக்கலாம், அவருக்குள்ளேயே ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். ஆமாம், நடந்திருக்கு, நம்ம போயிட்டு பேச முடியாத அளவுக்கு அவருக்கு கஷ்டம் இருக்கலாம் மனசில். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுல்ல, அவர் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே மாநாட்டில் 2-3 பேர் சேர்த்ததே ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஆனால் இவ்வளோ கொத்தா இவ்வளோ எதிர்பார்க்க, அந்த மாநாட்டுக்கு வரும்போதே ஆக்சிடென்ட்ல, ஆமாம், மாநாட்டிலே போன மாநாட்டிலே ஒரு பையன் விழுந்து செத்துடல, மேலே செத்துட்டாங்கன்னு ஏதோ விபத்தாகி, அது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு மாநாடு அவ்வளோ பெரிய 1,00,000 பேர் கூடுற, 50,000 பேர் கூடுற இடத்துக்கு ஒருத்தர் செத்துதுக்கு கூட ஏற்றுக்க முடியல. ஆனால் இவ்வளோ சின்ன ஒரு 20,000 30,000 பேர், அதுவாது அதான் சொன்னேன், நீங்கள் சொன்ன விவரம் தெரிஞ்ச பசங்க. ஆமாம், இது விவரம் அறியாத குழந்தை. நான் இவங்க யாருக்காவையும் கேட்கல, பெரியவங்களுக்கு கூட கேட்கல, அந்த ஒரு 11 குழந்தைங்க இறந்துருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்காக நீ கூட வந்துருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் இருந்தது,
பட் அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அது ஒரு என்னென்னா அதை வெளியில் மாற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே என்ன உணர்வு இருக்கணுங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதுதான் மேட்டர். ஆமாம். முதல்ல வந்து நம்மளுடைய மொராலிட்டி, நம்மளுடைய எமோஷனல்ங்கிறது மரியாதை, நம்ம என்ன செய்யணுங்கிறது ஒரு இங்கீதமோட ஒரு விஷயம். அவ்வளோதான். மக்களுக்கு இது வேணும், தலைவருக்கு அப்படி இருக்கணும். ஆமாம். இது ரெண்டு தான். நீங்கள் ஒரு கட்சின்னு தலைவர்னு பொறுப்பேற்றா நீங்கள் எப்படி இருக்கணும், மக்கள்னா நீங்கள் எப்படி இருக்கணும், நம்மளை நம்ம பார்த்துக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி பழனி. அது ரெண்டு விஷயத்தையும், அந்த பாலா பற்றி சொன்னதும் சரி, விஜய் பற்றி சொன்னதும் சரி, ரொம்ப இந்த சம்பவம் கரூர் சம்பவத்தை பற்றி சொன்னதும் சரி, ரொம்ப உங்களுடைய மனதிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, ஓட்டு போடும்போது உங்கள் மாற்றத்தை காமிங்க, ரோட்டில் நீங்கள் காமிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. மாற்றத்தை ஓட்டில் காட்டுங்க, ரோட்டில் காட்டாதீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலேயே சிறப்பு. ரொம்ப நன்றி பழனி.